Hello everyone, Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. வந்த சமையல் போனா சரப்பல். ஓகே, இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ஸ்ல டே 5 ஆஃப் 100 டே சேலஞ்ச். இன்னைக்கு 5வது நாள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்னைக்கு வந்து நாங்கள் வேற ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கோம். வேற ஒரு வைரலான ஒரு ரெசிபி தான் இதுவும். அஃப்கோர்ஸ் ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். ஒரு என்னன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ பேன்கேக் ஃபார் பேபிஸ். திடீர்னு மறந்துட்டேன் நானே. ஆமாம், ஃபார் பேபிஸ். ஓகே, அதுதான் இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தலாமா? ஓகே, ஆக்சுவலாக அடிக்கடிக்கு எங்கள் பேபிஸ்க்கு நாங்கள் தருவோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோவை நாங்கள் ஆல்ரெடி நல்லா மேஷ் பண்ணி பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஒரே ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை. ஓகே, நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் நட்ஸ் பவுடர். எஸ், அவர் ஹோம்மேட் நட்ஸ் பவுடர் தான் இப்போ அதில் ஆட் பண்ண போகிறோம். இதுலேயே ரெசிபி வந்து எங்கள் வீடியோலேயே இருக்கு, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஆல்ரெடி ஸ்வீட் பொட்டேட்டோவே ஸ்வீட்டு தான். நீங்கள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் எக்கு வித் அவர் நட்ஸ் பவுடர். நட்ஸ் பவுடர் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஹனி ஆர் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். பட் நாங்கள் அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக பதிலாக நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கோம். ஏன்னா இதில் வந்து டேட்ஸ் எல்லாமே நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ இதுவே ஸ்வீட்னஸாக இருக்கும்ன்றதுனால தேவை கிடையாது. ஆமாம், தேவை கிடையாது. ஸோ இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான். நம்ம வந்துட்டு போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பேட்டர் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்கு. ஓகே ஓகே, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லோ பண்ணும். வெரி சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 இது ஊற்றிட்டு நெய். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்தி. நல்ல ஒரு ஸ்கின் க்ளோ, எல்லாத்துக்குமே ஜென்ரலாக ரொம்ப ஒரு ஹெல்தி. குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி இது கொடுத்தோம்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் வெயிட் கெயின் எல்லாத்துக்குமே செம்ம ஒரு மெயின் ஒரு முக்கியமான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது பெரியவங்கலேருந்து யார் வேணால் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இது வாயுவெல்லாம் கிடையாது பெருசாக. ஸோ அது ஸ்வீட்டாகவும் இருக்கும்போது நம்ம எந்த இனிப்பும் இதில் வந்து சேர்க்க தேவையும் இருக்காது. ஓகே, இப்போ நல்லா ஸ்லோ குக் ஆகிட்டு மேலே வந்து அந்த கலர் வந்து சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? தோசைலாம் எப்படி பண்ணணும், அந்த பாயிண்ட் மாதிரி வரும்ல, பபிள் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி போடலாம். ஓகே ஓகே, இப்போ ஒன்று அப்படியே திருப்பிக்கலாம். ஒன்று வந்து திருப்பியாச்சு. எப்படி பாருங்க, நல்லா இந்த சைடு வெந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி பார்த்துடலாமா? அழகாக இந்த மாதிரி திருப்பி வைக்கலாம். ஒட்டாமல் அழகாக வந்துடும் குக் ஆயிடுச்சுன்னா. 6 months ப்ளஸ் பேபிஸ்லேருந்து கொடுக்கலாம். ஜென்ரலாக வந்து 6 monthsல வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பியூரி மாதிரி. 6 months பேபிக்கெல்லாம் நல்லா பியூரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்தளவு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒரு ஐட்டம். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சைடு நல்லா வேகட்டும். ஆகிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னா அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோட ஃப்ளேவர் நல்லாவே வருது. ஒரு 2 to 3 minutes பக்கம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குடி. இப்போ திருப்பவா? சூப்பராக நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாமே சூப்பர் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக் ரெடி. இது வந்து சூப்பராக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எடுக்கவா?
இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக் இஸ் ரெடி. நல்லா அந்த கீ ஸ்மெல்லோட சேர்ந்து நல்ல ஒரு Aromatic-ஆ அரோமா இருக்கு. வருது. சீதா. சூப்பரா இருக்கு. நேத்து வந்து இது ஸ்வீட் பொட்டேட்டோ வேஃபர் செஞ்சிருந்தோம் இல்லையா, அது ஒரு வேற விதமான ஒரு டேஸ்டா இருந்துச்சு, வேற விதமான ஒரு ஃப்ளேவரா இருந்துச்சு. ஏன்னா இது நிறைய அதை விட ஃப்ளோர்லாம் இதுவா வேற இருக்கும் ஆட் போல. பண்றோம். நிறைய ஃப்ளோர்லாம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், ராகி மாவு அது இதெல்லாம். இது வந்து சிம்பிள் அண்ட் அட்டகாசமான ஒரு ஸ்நாக். கண்டிப்பா உங்க கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய டைம் இருந்துச்சுன்னா அது செய்யுங்க, கம்மியா டைம் இருந்துச்சுன்னா இது செய்யுங்க. ஆனா ரெண்டத்தையும் உங்களோட வீடியோ பார்த்து செய்யுங்க. ஓகே, இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்த்தலாமா? கண்டிப்பா. ம் சென்டர் பீஸா ஒன்று இருக்குது. ஆஹா பெருசா இருக்கு. இங்க பாருங்க. நல்லா சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குல்ல. ஆவி பறக்க சூப்பரா இருக்கு பார்க்கவே. சூடாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சுகர் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஒரு மாதிரியா ஒரு மாதிரியா எல்லாமே taste கரெக்டா. but ரொம்ப நிஜமாவே சுகரியாவும் ரொம்ப இல்லாம ரொம்ப சப்புன்னு இல்லாம எல்லாமே கரெக்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றோம். Till then bye from Mickey sister. Bye bye.